ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு புது கதை பார்க்க போகிறோம். இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இது வந்து நான் ரயிலில் பயணம் பண்ணப்ப எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். சரி guys, உங்களுக்கு இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வேணுமா? மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து ஒன்று நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கதைக்குள்ளார போகலாம். என் பேர் வந்து ரமணன், ஓகேவா? எனக்கு வந்து அப்போ வந்து 18 வயசு இருக்கும். எப்பயுமே ஒரு ஜீன்ஸு, டிஷர்ட்டு, ஷூன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீட்டாக தான் ட்ரெஸ் பண்ணிட்டுருப்பேன். அப்புறம் ஒரு கழுத்தையை ஒட்டி இருக்க மாதிரி ஒரு மைனர் சங்கிலி வந்து போட்டிருப்பேன். டெய்லி வந்து ஒர்க் அவுட் போடுவேன். ஒர்க் அவுட்னா ஜிம்முக்கு போயிட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாடியை வந்து நல்லா ஒரு ஷேப்பாக வச்சுருப்பேன். பார்க்குறதுக்கு ஆக்டர்ஸ் மாதிரி இல்லைனாலும் கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக அழகாக தான் இருப்பேன். என் வீட்டு ஆப்போசிட்டில் இருக்க ஆண்டியை பார்த்து ஒரு டைம் வந்து என்னை வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் வந்து செகண்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கேன். அந்த வயசில் இருக்கிற அந்த கனவு எல்லாமே இருக்கிறது தான். என்னது செக்ஸ் புக் படிக்கிறது, அது இதுன்னு சொல்லிட்டு படம் பார்க்கறது, அது மாதிரி வந்து பார்த்து வந்து படிக்கிறதோட அதிகமாக காமத்தோட அதிகமாக வந்து அறிவு பெற்றிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து நிறையா புத்தகம் நிறையா படிக்கிறது, அப்புறம் வெப்சைட்லாம் பார்க்கறது, அது மாதிரி எக்கச்சக்க வாய்ப்பு கிடைக்கும் போது மேலும் பார்த்து என் தம்பிக்கு வந்து வேலை கொடுத்துட்ருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது உண்மையாக பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நான் ரொம்ப நாளாக வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கப்ப ஒரு டைம் வந்து கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு ப்ரோக்ராம் அது வந்து டெல்லியில் நடந்துச்சு. அதுக்கு போயிட்டு எங்கள் காலேஜிலேருந்து கலந்துக்கிறதுக்காக 30 பேர் கொண்ட குழு வந்து டெல்லிக்கு போனோம். அதில் வந்து நானும் ஒருத்தேன். அப்புறம் எல்லாருமே வந்து டெல்லிக்கு போகணும்னு சொல்லிட்டு காலேஜில் வந்து எல்லாமே இது பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து கூட போகணும் அப்படின்னாங்க. அப்படின்னு சொன்னாங்க. என் கூட ஸ்டாஃப் வந்தாங்க. அப்புறம் எல்லாம் டெல்லிக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாத்துக்கும் பயங்கரமாக சந்தோஷம். அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் வந்து எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இது பண்ணாங்க. காலையில் எல்லாம் சந்தோஷமாக வந்து கலகலப்பாக வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அதிரும்படி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. எங்கள் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் மேடம் பேர் வந்து ரம்யா. அவங்க தான் என் கூட வராங்க. அவங்க வந்து நாங்களாம் பேசிகிட்ருப்போ வந்து எங்களை வந்து அமைதியாக இருக்க சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க சொல்லி பார்த்தாங்க, நான் யாருமே கேட்கல. அவங்க சொல்லி பார்த்து கலைச்சி போயிட்டு அப்புறம் கடைசியாக எங்கிட்ட எக்கோட கெட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. விட்டதுக்கப்புறம் நானே எல்லாரும் வந்தோடனே ரம்யா மேடம் வந்து எங்களை வந்து ரயிலில் ஏற சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் புக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்திருந்தாங்க. அது வந்து ரொம்ப தூரம் பயணம் அப்படின்னால வந்து ஃபஸ்ட் கிளாஸு ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கதவு தனித்தனி கதவு அறை மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் தனித்தனி அறை மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் அந்த 6 பேர் உட்கார மாதிரி குஷன் சீட்டு இருந்துச்சு. அப்புறம் நானும் என் 2 ஃப்ரெண்டு வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி உட்காந்துட்டோம். எங்கள் எதிரில் இருக்க அந்த 3 சீட்டு வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் 3 பேரும் அரட்டை அடிச்சுட்டு அப்படியே பிளாட்ஃபார்மில் போயிட்டுருக்க பொண்ணுங்கெல்லாம் சைட் அடிச்சுட்டு இருந்தோம். ரயில் கிளம்ப ஒரு 5 நிமிஷம் இருக்க நேரத்தில் வந்து ஒரு பாட்டியும் ஒரு அழகான பொண்ணும் அவசரமாக வந்து எங்கள் கம்பார்ட்மெண்ட்டில் நுழைஞ்சாங்க. ஏன்னா வாக்கிய ஹரபல் டிராஃபிக் அப்படின்ட்டு கழிச்சுக்கிட்டு எங்கள் எதிரில் இருக்க இருக்கையில் வந்து அவங்க உட்காந்தாங்க. நாங்கள் சரி அவங்க நார்த் இந்தியனாக இருப்பாங்களாட்டிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ஜன்னோரத்தில் உட்காந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பாட்டியோட பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 26 வயசு இருக்கலாம். 26 வயசு இருக்கலாம். அப்புறம் வந்து ரொம்ப யங்காக இருந்தா, நல்ல நிறம், வெண்ணையை கடந்து எடுத்த மாதிரி ஒரு வலுன்ட்டு இருந்தா. குண்டு இல்லை ஒல்லி இல்லை, ஒரு இடைப்பட்ட சைஸில் வந்து பாடி இருந்துச்சு. அப்புறம் சுள்ளுன்னு அவளோட கூந்தல் அப்புறம் செந்நிறத்தில் பளபளன்னு மின்னுச்சு. அப்புறம் நெற்றியில் விழுந்து நெற்றியில் அப்படியே அந்த முடியெல்லாம் ஸ்டைலாக கொஞ்சம்
அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு சிவப்பு கலர் ஸ்டிக்கர் போட்டு இதில் வச்சிருந்தான். அவன் மூக்கு வந்து அப்படியே அளவெடுத்து செஞ்ச மாதிரி அவ்வளோ அழகா இருந்துச்சு. அவன் அந்த மூக்கு வந்து அவன் முகத்துக்கு ரொம்ப கச்சிதமா ரொம்ப அழகா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு சின்ன வைரக்கல் மூக்குத்தி வந்து போட்டிருந்தான். அது வந்து அவளோட அழகை இன்னும் பயங்கரமா எடுத்து காட்டுச்சு. அதுக்கப்புறம் அவளோட உடலை வந்து லிப்டிக் போடாமே பயங்கரமா நல்லா செவந்து இருந்துச்சு, செமையா இருந்துச்சு. அப்புறம் சிவப்பு நிறத்துல வந்து சீக்ரோ சேலை வந்து அதுக்கு மேட்சிங்கா வந்து சிகப்பு ரெட் கலர் ஜாக்கெட்டும் போட்டிருந்தா. அதுக்கப்புறம் அந்த ஜாக்கெட் வழியா வந்து அவ கருப்பு கலர் பிரா போட்டிருந்தது வந்து நல்லாவே தெரிஞ்சுது. அப்புறம் நெத்தியில வந்து அந்த முடியை வந்து அவ அப்பப்ப தள்ளிக்கிட்டே இருந்தா. அதை நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவன் காதல வந்து வைரத்தோடு அவ கையில வந்து எல்லாம் வைர வளையல், அதுக்கப்புறம் கட்ட விரல் தவிர மற்ற எல்லா விரல்லையும் வந்து தங்கம் வைரம் மோதிரம் எல்லாமே போட்டிருந்தான். போட்டு அப்புறம் அவசர அவசரமா வந்ததுனால அந்த முந்தான சுருண்டு அவளுடைய காய் நல்லா தெரியற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் வந்து கழுத்து வர அப்படி அவளோட நெக்லஸ் அப்படியே கண்ணை வந்து பயங்கரமா கூசியது. அதுக்கப்புறம் அதை வந்து அவள் அப்படியே ஜாக்கெட்டுக்குள்ளார தள்ளி விட்டா. அதுக்கப்புறம் அவளுடைய காம்பு பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்டை மீறி அப்படியே குத்திக்கிட்டு நின்று இருந்துச்சு. அப்புறம் ஜாக்கெட்டு விட்டு அப்படியே வெளியே வந்து பிடுங்கிட்டு இருந்துச்சு அவளுடைய காய். முட்டை அப்படியே வியர்வை துளி வந்து அப்படியே அவளோட ஜாக்கெட்டுக்குள்ளார போகுது. அதுக்கப்புறம் நான் எவ்வளோ லக்கியான வேர்வை துளி, நான் அந்த வேர்வை துளியை இருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஏக்கம் பெருமூச்சியா வந்து வெளியே இருந்துச்சு. அப்புறம் சேலையை வந்து தொப்புளுக்கு கொஞ்சம் கீழே வந்து கட்டியிருந்தா. இடுப்பு வந்து நல்லாவே விரிஞ்சி இருந்துச்சு. அப்புறம் வயிறு வந்து தளத்தலன்னு ஒரு சதப்படி போட இருந்துச்சு. அப்புறம் அந்த வெண்ணெய் நிற வயிறு வந்து நடுவில் வந்து ஆழமான ஒரு தொப்புல வந்து என்னை பார்த்து வான்னு கூப்பிட்ட மாதிரி எனக்கு இருந்துச்சு. வந்து உன் சாமான எனக்குள்ள வச்சு குத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சூடு எடுத்துருந்துச்சு. அப்புறம் சேலை கொஞ்சம் மேலே தூக்கினால அவளோட வலுவழுப்பான அவளோட கால் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சது. கட்டவரில் வந்து கால்வரில் வந்து ரொம்ப சுத்தமாக வச்சிருந்தா. நகங்கள் வந்து சிவப்பு நிறத்துல வந்து நெய் பாலிஷ் போட்டிருந்தான். அப்புறம் காலில் வந்து வெள்ளி கொலுசும் அப்புறம் சிவப்பு நிற ஹீல்ஸ் செருப்பும் வந்து போட்டிருந்தா. அப்படியே வந்து அவள் முன்னாடி அப்படியே மண்டிட்டு அவளோட கால் தொடையை ஏந்தி அப்படியே முத்தத்தை பதிக்கணும்னு சொல்லிட்டு அவள் இடுப்பை சுற்றி அப்படியே என் கையை வந்து கட்டி அவளை என்னோட இழுத்து அணைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கரமா வெறியா இருந்துச்சு. அப்புறம் அவளோட வயிற்றுல வந்து முகத்தை புதைச்சி அவளோட தொப்புல வந்து முத்தமிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ள வந்து காமெண்ணங்கள் வந்து ஒரு ஓட்டம் அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் அவளை வந்து ரசிச்சுட்டு இருக்கும் போதே வந்து எனக்கு தொடக்கி இடையில வந்து மின்சாரம் பாய்ஞ்ச மாதிரி சுறுசுறுன்னு இருந்துச்சு. ஒரு பெண்ணோட உடைதான் அவளை வந்து முழுசா வந்து மறைச்சிருந்தாலும் ஆணின் மனம் வந்து என்ன பாடுபடுது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு நான் பயங்கர இதா இருந்துச்சு. அப்படியே பயங்கர மனசுக்குள்ள வந்து ஒரே ஐயோ இவளை ஏதாவது பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சவுண்டு, இங்கதான் இருக்கீங்க, இங்க இடம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. யாரு அப்படின்னு பார்த்தா தனக்கு தானே பேசிக்கிட்டு ரம்யா மேடம் வந்தாங்க. ரம்யா மேடம் வந்து எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டு சொன்னாங்க. உடனே அந்த பெண் வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து ரம்யா மேடம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சூழ்நிலைக்கு வந்தோம். அந்த பொண்ணு நோ நாட் பயாஸ் என்று பதில் சொன்னான். அதுக்கப்புறம் ஓகே தென் ஐ வில் சிட் வித் மை ஃபேவரட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு உடனே புண்ணியத்தோட வந்து ரம்யா மேடம் வந்து அவங்க பக்கத்துல உட்காந்துட்டாங்க. உடனே அதை நார்த் இந்தியன் பொண்ணு எங்களை பார்த்து அப்படியே ஒரு சிரிப்பு சிரிச்சா. அப்போ வந்து அவளோட கண்ணை வந்து என் மீது வந்து ஒரு சில நொடிகள் வந்து அதிகமாக நிலைத்ததை வந்து உணர்ந்தேன். ஏன்னா நான் கொஞ்சம் நல்ல ஜிம் பாடியா இருப்பேன். அதனால அப்புறம் குனிந்து வந்து அவளோட லக்கேஜ்
அதுக்கப்புறம் அவ குனிஞ்சு வந்து அவ லக்கேஜ் வந்து சீட்டுக்கு அடியில வந்து தள்ளலாம். அப்போ வந்து அவளுடைய காயோட குலைகள் வந்து அப்படியே ஜாக்கெட் விட்டு வெளியே பிதுங்கிட்டு குழுங்குனுச்சு. அவள் அதை அப்படியே கையில வந்து அள்ளி முகத்துல புதைச்சிக்கணும் போல அப்படியே ஆசையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கற்பனையிலே வந்து அதை பெசைகிற போல நினைச்சுக்கிட்டு வெறுங்கைய பெசஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ரயில் கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு. ரயில் கிளம்ப ஆரம்பிச்சோடனே அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் அப்படியே அவங்க பக்கத்துல அப்படியே பேசிட்டு இருந்தேன். அப்புறம் ரம்யா மேடம் வந்து அப்படியே அவங்க கிட்ட வந்து இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சோடனே அவங்க வந்து தான் சேலையோட முந்தானி சரி செஞ்ச மாதிரியே வந்து எனக்கு வந்து தமிழ் நல்லா வரும், நீங்க விரும்பினா என்ன தமிழ்லயே பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே வந்து 2 பேரும் தமிழ்லயே பேச தொடங்கினாங்க. அவங்க பேசுறதுல இருந்து அவளோட பேர் வந்து ஸ்ரேயாவும், அவன் வந்து சென்னையில வந்து 20 வருஷமா செட்டில் ஆயிருக்காங்க. இங்க வந்து நார்த் இந்தியன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கணவர் வந்து டிராவல்ல இருக்க ஒரு பெரிய பிசினஸ் மேனு, அடிக்கடி டிராவல் போயிடுவாப்ல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் சில மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் வந்து அவன் வந்து எங்க பேரை சொல்லி பழகி, அதுக்கப்புறம் நாங்க மாத்தி இது பண்ணிட்டு பேசி ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு அவளோட ஹஸ்பண்டை பத்தி வந்து பேச்சு வந்த போது மட்டும் அந்த பாட்டி வந்து இடையில வந்து குறுக்கிட்டு, இவன் வந்து எவ்வளவு சமத்து பொண்ணை வந்து பொண்டாட்டியா வச்சுக்கிட்டு கண்ட சிரிக்கையை வச்சிருக்கான் அந்த பாவி, என் பேத்தியோட வாழ்க்கையை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளை வந்து புலம்பிட்டுச்சு. உடனே வந்து ஸ்ரேயா வந்து குறுக்கிட்டு, சும்மா இருக்க மாட்டியா பாட்டி, யார்கிட்ட என்ன பேசுறது விவசாயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என் பாட்டி வந்து அடக்கலாம். அதுக்கப்புறம் அவளோட கண்ணுல இருந்து திடீர்னு ஒரு சொட்டு கண்ணீர் வந்து படக்குன்னு வந்துடுச்சு. அதை நாங்க பார்த்தோன்னே பயங்கரமா எங்களுக்கு வந்து ஒரே சங்கடமாடி. உடனே வந்து அவன் வந்து தன்னை தானே வந்து சுதாரிச்சுக்கிட்டு வந்து சேலை முந்தானில் வந்து தண்ணீரை தொடச்சிட்டு மீண்டும் கலகலன்னு பேச ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் மதிய உணவு வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து உட்காந்தபடி வந்து குட்டி தூக்கம் போட்டோம். குட்டி போன அதுக்கப்புறம் நானும் என் நண்பர்கள் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்துல இருக்க மற்ற ஃப்ரெண்ட்ஸு சீட்டுக்கு வந்து கம்பார்ட்மெண்ட் போயிட்டு சீட்டு விளையாட போனோம். போயிட்டு என்னால் அங்கே இருக்கவே முடியல. சேயாவோட முகமும் அவளோட அழகும் வந்து என் மனசுல வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அது வந்து என்னோட கவனத்தை வந்து செதறிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட போய் சொல்லிட்டு நான் வந்து என் கம்பார்ட்மெண்ட்டுக்கே திரும்பி வந்துட்டு சேயாக்கு எதிரில் இருந்த இடத்துல வந்து போயிட்டு உட்காந்துட்டு சேயா வந்து நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இந்த செக்ஸ் புத்தகத்துல இருந்து போயிட்டு அந்த தகாத கதையெல்லாம் வந்து மனசுல ஓடி போனதுனால இவளை போல ஒரு அழகிய வந்து முன்னால வச்சுக்கிட்டு நம்ம எது பண்ணலாம், நம்ம வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ கால் நகத்தை கூட சொல்லனா நம்ம ரொம்ப வேஸ்ட்டு தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்னோட ஷூவையும் சாக்ஸையும் கழட்டிட்டு, அதுக்கப்புறம் என்னோட கால் கட்டவரலால வந்து அவள் கால் கட்டவரல வந்து லேசா அப்படியே பட்டும் படாம தொட்டோன்னு என் உடம்பு முழுவதும் அப்படியே ஜிவ்வுன்னு சூடு பரவிட்டு கால் தொட்டதுக்கே எப்படின்னா அவளை கட்டி அணைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல வந்து கற்பனையில அப்படியே முழுங்கிட்டு அப்புறம் அவள்கிட்ட வந்து எந்த அசைவும் இல்லைன்னாலும் அடுத்து வந்து அப்படியே அவள் கால் கட்டவர்கள் எல்லாத்தையும் வந்து அப்படியே என் கால் கட்ட அவளோட வரல எல்லாத்தையும் அப்படியே தடவனே பிறகு கொஞ்சம் வந்து மேலேறி கால் கொலுசு வரைக்கும் அப்படியே தடவனே மிகவும் அப்படியே சாஃப்டா இருந்துச்சு. அவளோட கால் பரிசம் மட்டுமே என் கண்ணெல்லாம் அப்படியே கிறங்கிடுச்சு அப்படியே. அப்புறம் திடீர்னுட்டு அவன் வந்து தூக்கத்துல வந்து கலைஞ்சு அசைவது மாதிரி தெரிஞ்சோடனே படக்குன்னு என் காலை வந்து பின்னுக்கு இழுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவ கண்ணை வந்து திறந்து பார்த்துட்டு மெல்ல பொண்ணு சிரிச்சோடனே மீண்டும் திருப்பி கண்ணை மூடிக்கிட்டு நான் காலை தடவனே தெரிஞ்சுக்கிட்டதே என்னை பார்த்து சிரிச்சாளா இல்லை எனக்கு பயங்கரமான குழப்பம். ஒருவேளை அவளுக்கு என்ன பிடிச்சிருந்தா இந்த சந்தர்ப்பத்தை வந்து சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் மூளையை நல்லா கசக்க ஆரம்பிச்சேன். கசக்கி அதுக்கப்புறம் சாயந்தரமா வந்து ஒரு ஸ்டேஷன்ல வந்து நின்றுச்சுன்னு ரயில்ல விட்டு இறங்கி இந்த ஒரு சில முன்னேற்பாடு எல்லாம் செஞ்சுக்கிட்டேன். அது என்ன முன்னேற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவளா இருக்கீங்கன்னு தெரியும். அது வந்து சஸ்பென்ஸ். போக வந்து நீங்களே தெரிஞ்சுட்டு அதுக்காக திருப்பி ரயில்ல ஏறி பாத்ரூம் போனேன். பாத்ரூம் போயிட்டு
இன்னும் வந்து தூங்கிட்டே இருந்தா. அப்புறம் ஸ்ரேயா வந்து மல்லிப்பூ வாங்கி ரம்யா மேடத்தை பிரித்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரேயா வந்து பாத்ரூம் போய் கம்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியேறினான். அப்போதான் அவளுடைய காண கிடைக்காத அவளோட பின்னழகு தரிசனம் அப்படியே எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் அவளோட அதிகப்படியான சடை இல்லாம நச்சுன்னு இருக்க கச்சிதமா இருந்த அவளோட பின்னழகு வந்து அப்படியே செம்மையா உருண்டு அப்படியே திறந்து அப்படியே ஆட்டி அதை அப்படியே போயிட்டு அதை பார்த்தோன்னே வந்து என்னோட மனசு வந்து பயங்கரமா இயங்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே அவள் பின்னாலேயே நம்ம போக மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கரமா அவளா போயிடுச்சு. அப்புறம் வந்து அவளோட அப்படியே அவளுடைய பின்னாடி இருந்து அவளுடைய வயிற்றை சுற்றி அப்படியே கையை போட்டு அவளை என்னோட இழுக்க அணைச்சிக்கிட்டு அப்படியே அவளுடைய குண்டி மீறி என் முகத்தை வச்சு புதைக்கணும் அப்படின்னு போல வந்து மனம் வந்து தவிச்சிது. அதுக்கப்புறம் ரமணா கொஞ்ச நாள் சூட்கேஸை எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரம்யா மேடத்தோட குரல் கேட்டவுடனே நான் வந்து கற்பனையில் கலங்கி நிஜ உலகத்துக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ரேயா வந்து முகம் கழுவிட்டு தலைவாரி லேசாக பவுடர் போட்டு மல்லிகைப்பூலாம் வச்சுக்கிட்டு அவள் வந்து வந்தோடனே ரம்யா மேடம் வந்து பாத்ரூமுக்கு போனாங்க. அப்புறம் ஸ்ரேயா பார்க்கறதுக்கு நல்ல தேவதை மாதிரி இருந்தாள். நான் வந்து என்னையே மறந்து அவளை வெச்ச கண்ணையெல்லாம் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு ரமணன், என்கிட்ட ஏதாவது வித்தியாசம் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரேயா வந்து என்கிட்ட கேட்டோன்னே எவ்வளோ பர்ஃபெக்ட் அண்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் சொன்ன முடிச்சதுக்கு அப்புறம் தான் நானா அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எங்கிருந்து ஒரு தைரியம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே பாருடா கொக்கி போடுறான் அப்படின்ட்டு எனக்கு கிண்டலாம் பார்த்தாங்க. அப்புறம் தேங்க்யூ ரமணன், இது என் ஹஸ்பண்ட் சொல்லி கேட்டிருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லியும் போது சொல்றப்ப அவன் முகத்துல வந்து ஒரு இனம் புரியாத ஒரு சோகம் வந்து பரவி கிடந்துச்சு. அதுக்கப்புறம் அவளுடைய மூஞ்ச அப்படியே அவளோட ஃபேஸ்ல வந்து சோகமானவுடனே சரி நாம ஏதாவது கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை வந்து சந்தோஷமா வச்சிருக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து வாய் தடவையே வந்ததுன்னு அதுக்கு வந்து அவள் வந்து ஏதோ சொல்கிற மாதிரி வந்தாள். ஆனால் அதுக்குள்ளார வந்து ரம்யா மேடம் வந்து வந்துட்டாங்க. அப்புறம் சேவை வந்து என்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாமல் அப்படியே ஜன்னல் வழியாக வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் வந்து நைட் வந்து ஒரு 7 மணி ஆச்சு. 7 மணி ஆனோடனே எல்லாரும் எங்கே கொண்டு வந்த உணவை வந்து ஷேர் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தான். ஸ்ரேயா வந்து சப்பாத்தியும் அதுக்கப்புறம் அதுக்கு வச்சிருந்த குழம்பு வந்து கொடுத்தா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்படி வந்து அழகாக வந்து சூப்பராக சமைக்க தெரிஞ்ச மனைவி வந்து எப்படிதான் அவனுடைய ஹஸ்பண்ட் வந்து கண்டுக்காமல் இருக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து முன்னாடி ஸ்டேஷனில் வாங்கின கோக் பாட்டிலில் இருந்து கோக்கை வந்து ஊற்றி எல்லாத்துக்கும் கொடுத்தோன்னே எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்புறம் ரம்யா மேடம் வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து என்னை வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இருக்க கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து கூப்பிட்டாங்க. அவங்க வந்து எதுக்காக கூப்பிட்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அவங்க வந்து ரகசியமாக வாங்கி வச்சுட்டு இருந்த சரக்கு வந்து அடிக்க தான் கூப்பிட்டாங்க. அப்புறம் ஸ்ரேயோட அழகில் வந்து மயங்கிக்கிற எனக்கு வந்து பீரும் ஒன்றும் பெருசாக எனக்கு தெரில, சரக்கு ஒன்றும் பெருசாக எனக்கு தெரில. அப்புறம் அது இல்லாமல் வந்து வாரம் ஒரு முறை மட்டும்தான் நான் வந்து பீரை அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கட்டுப்பாடில் இருக்கேன். அதனால என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எனக்கு தலை வலிக்குது மாதிரி அப்படியே சொல்லிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டேன். அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு ஷார்ட்ஸும் பனியனும் மாற்றிட்டு நான் என் கம்பார்ட்மெண்ட்டுக்கு திருப்பி வந்தேன். திருப்பி வரும்போது ஸ்டே என்னை பார்த்துட்டு உத்து பார்த்துட்டு சிரிச்சு அவள் கண்ணில் வந்து என்னோட கட்டு மஸ்தான உடம்பையும் மார்பையும் பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நான் போயிட்டு உட்காந்துட்டு ஒரு நாவல் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். ஒரு 8 மணி இருக்கும். ஸ்டேயா வந்து என்னிடம் ராமன் கேன் யூ ப்ளீஸ் டூ மீ ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. ஓகே அஃப்கோர்ஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்புறம்
அதுக்கப்புறம் என்னோட பாட்டிக்கு கால் வலி இருக்கு, உன்னோட லோயர் பர்த் வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அதுக்கப்புறம் ஓ ஷியூர் சொல்லிட்டு நான் வந்து போய் மிடில் பர்த்தில் ஏறி படுத்தேன். அதுக்கப்புறம் நாவலை விட்ட இடத்துல வந்து திருப்பி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ரேயாவோட பாட்டி வந்து கீழே இந்த லோயர் பர்த்தில் படுக்க வைக்க உதவணும். அதுக்கப்புறம் பாட்டி வந்து ஜன்னல் பக்கம் தலையை வச்சு வசதியாக படுத்துக்கிட்டாங்க. படுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரேயா வந்து ரம்யா மேடத்தை எழுப்பி எனக்கு வந்து எதிர அந்த மிடில் வந்து படுக்க சொன்னான். அதுக்கப்புறம் ரம்யா மேடம் வந்து அரைகுறை தூக்கத்துல இருந்து மிடில் பர்த்தில் ஏறி அப்புறம் தூங்க தொடங்கிட்டாங்க. அப்புறம் ஸ்ரேயா பாட்டி வந்து எதிரில் இருந்த லோயர் பர்த்துக்கு ஜன்னல் பக்கமா தலை வச்சு படுத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் ஒரு ஆங்கில நாவல் வந்து எடுத்து படிக்க தொடங்கினான். ஒரு 9 மணி அளவில் வந்து ரயில் பயணம் செய்த ஆரவாரம்லாம் முழுக்க அடங்கி ரயிலோட தடக்குன்ற சத்தம் மட்டும்தான் கேட்டுட்டு இருந்துச்சு. அப்புறம் ஸ்ரேயா வந்து மெலிதான இருமல் குரல் வந்து எனக்கு கேட்டுச்சு. கேட்டவுடனே நான் தலையை திருப்பி ஸ்ரேயாவை பார்த்தேன். அவளோட இடது கை வந்து தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு வலது கையில வந்து நாவலை பிடிச்சிக்கிட்டு மல்லாந்து படுத்திருந்தா. அதுக்கப்புறம் அவள் ஜாக்கெட்டுக்குள்ளால அடைப்பட்டிருந்த அவளுடைய மாங்காய் வந்து ரயில் அசைக்கப்ப வந்து அப்படியே மெல்ல மெல்ல குலுங்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் வலது கையை மடக்கி சேலையை மெல்ல உயர்த்தினான். அதுக்கப்புறம் உடனே அவளுடைய கொண்டைக்கால் அந்த முழங்கால் வந்து பளிச்சுன்னு வெளியே தெரிஞ்சது. நான் பார்த்ததை அவ தெரிஞ்சுக்கிட்டு என்னை பார்த்து குறும்பா புண்ணிச்சா. அதுக்கப்புறம் மீண்டும் வந்து நாவல் வந்து படிக்க ஆரம்பிச்சான். அப்புறம் எனக்கு வேண்டுமனே என்ன உணர்ச்சி ஏற்றுறாளோ இல்லை இயல்பா நடந்துக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமா இருக்கு. கவனத்துல மீண்டும் நாவலை வந்து படிக்க ஆரம்பிச்சேன். ஒரு 10 மணி இருக்கும். ஸ்ரேயாவோட பாட்டியும் ரம்யா மேடமும் ஆழ்ந்த உறக்கத்துல இருந்தாங்க. ஸ்ரேயா வந்து மீண்டும் மெதுவா வந்து இரும்புற சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் மீண்டும் தலையை திருப்பி அவளை பார்த்தேன். ராமன் வந்து நேரமாகுது, லைட் அணைச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. ஷூர் என்று சொன்னபடி நான் எழுந்து லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் உன்னோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் திரும்பி வராங்களா என்ன கிசுகிசுப்பா கேட்டா. டவுட்டு தான் ஏன் என்று கேட்டபடி என் பர்த்தை மீறி ஏறி படுத்தேன். ஒண்ணுமில்ல சும்மா தான் கேட்டேன் அப்படின்ட்டு இழுத்தபடி ஒரு பதில் சொன்னான். சில நிமிடம் ரயில் பெட்டியிலிருந்து இருள் ஓரளவு கண்ணுக்கு பழகிவிட்டது. அதுக்கப்புறம் ஜன்னல் வழியே வந்து வீசி நிலவோட ஒளி வந்து ஸ்ரேயாவோட உடலின் வளைவு அழகாவே அப்படியே தெரிஞ்சது செம்மையா. அதுக்கப்புறம் அதை பார்த்ததும் உடல் சூடு ஏறியுது. எதுக்காக ஃப்ரெண்ட்ஸு திரும்ப வருவாங்களான்னு கேட்டா. ஒருவேளை எனக்கு ஜாடையா அழைப்புறாளோ அப்படின்னு இது விடை தெரியாத கேள்வி என் மனதில் வந்து போட்டு புரட்டி எடுத்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்து விட்டாலும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என் காமன் நிறைந்த மனம் வந்து தைரியம் சொன்னது. அப்புறம் அவள் வந்து சாதாரணமாக கேட்டதை வந்து தவறாக புரிந்து கொண்டு ட்ரை பண்ணாத, அவள் கத்தி மானத்தை வாங்கினா அப்புறம் அசிங்கமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மனம் வந்து பயமுறுத்துச்சு. அப்புறம் ஒரு 10:30 மணி அளவில் வந்து ஒரு குழப்பமான மனத்துடன் புரண்டு படுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் முடிவில் வந்து பயத்தை வந்து ஒரு காமவரி வந்து ஜெயிச்சிருச்சு. அப்புறம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு மெல்ல சத்தம் இல்லாமல் என் பர்த்திலேருந்து இறங்கி பக்கத்து கம்பார்ட்மெண்ட் சென்று என் நண்பர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அங்கெல்லாம் இங்கே குடிச்சிட்டு ஃப்ளாட் ஆகி கிடந்தாங்க. அப்புறம் எங்கள் கம்பார்ட்மெண்ட்டுக்கு திரும்பி வந்து கதவை சாத்திட்டு லாக் பண்ணிட்டு பாட்டி படுத்திருந்த பர்த்தில் வந்து அவங்க காலுக்கரையே கொஞ்சம் இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து அரைகுறையா கொஞ்சம் அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு ஸ்ரேயாவோட அழகான முகத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவளை ஆரஞ்சு சொல்ல மாதிரி உதடு வான்னு சொல்லிட்டு என்னை கவ்வி அப்படியே சுவைக்க வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தூண்டி போட்டுச்சு. அதுக்கப்புறம் மனம் கட்டுக்கடங்காம குடிக்கவே அப்புறம் ஸ்ரேயாவின் நெற்றியில் விழுந்திருந்த அந்த கூந்தலை வந்து கை வைக்க போனேன். அப்புறம் மனம் தடக்குன்ட்டு ரயிலோட சத்தத்துக்கு போட்டி போட மாதிரி அப்படி தடக்குன்னு பலமா அடிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் நெற்றியில் வந்து துளியா வேர்த்திட்டு இருந்துச்சு. ஒரு வழியா மனதில் தைரியத்தெல்லாம் ஒன்று திரட்டி ஸ்ரேயாவோட நெற்றியில் அந்த கூந்தலை விளக்கி அவள் நெற்றியை மெல்ல வருகினேன். அப்புறம் அவள் வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு இருக்கையை விட்டு எழுந்து அவள் நெற்றியை என் உதட்டால் அப்படியே மெல்ல பதித்தேன். அவள் போட்டிருந்த சாண்டல் பவுடரோட மாசம் அப்படியே என் நாசியை வந்து தொலைச்சிக்கிட்டு கிறங்கடிச்சுது. அப்புறம் அவள் தலையை அசைக்கவே நான் பயந்து போய் படக்குன்னு எதிர் சீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டேன். அப்புறம் கண்ணை திறந்து என்னை அப்படியே பார்த்தா ஸ்ரேயா. ரமணா ஏன் இப்படி உட்காந்துருக்க, தூக்கம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு
எனக்கு கூட சரியான தூக்கம் வரல அப்படின்னு சொன்னான். ஓ, இவ்வளவு நேரமும் இவன் அரைகுறையா குறை தூக்கத்துல தான் இருக்கிறாளா? அப்ப நான் முத்தமிட தெரிஞ்சது பேசாம இருக்கிறாளா, இல்ல முத்தமிடே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளார ஒரே கேள்விக்குறி. ஏன் தூங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நானும் இழுத்தேனே. சரி, கம் சிட் ஆன் மை சீட் அப்படின்னு சொன்னான். அப்புறம் நீ அங்க கொண்ட பாட்டி கால் நீட்ட சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ காலை மடக்கி அவ சீட்ல இடம் கொடுத்தா. இடம் கொடுத்தனே நான் இடம் மாறி அவ கால் பக்கத்துல போய் உட்காந்துட்டேன். அப்புறம் சேலைய மேலேறி இருந்ததுனால அவளது இடது கொண்டைக்கால் முழங்காலும் நிலவெளியும் பளபளப்பா மின்னுச்சு. அப்புறம் என் தொடையிட்டுக்குள்ள குறுன்னு ஏறிடுச்சேன். அவ என்ன செய்யறான் என்று தெரிந்து கொள்ள மெல்ல அவ பக்கம் தலையை திருப்பினேன். நான் பார்த்தது தெரிஞ்சதுன்னா அவ படக்குன்னு கண்ணை மூடுவது போல தெரிஞ்சது. அப்புறம் முகத்துல இருந்து சிரிப்பையும் கஷ்டப்படுத்த அடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை அவன் நம்மள நினைத்து நிலை கொள்ளாம தவிச்சிட்டு இருக்கிறத பார்த்து ரசிச்சுட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தேகமா இருந்துச்சு. அப்ப தைரியத்தை வர வச்சுட்டு கால் விரல என் கைவிரலால மெல்ல அப்படியே தடவினேன். அவ பேசாமே இருந்தான். அப்புறம் கைவிரல இன்னும் மேல கொண்டு போய் கொலுசு வர அப்படியே தடவினேன். அவகிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. மெல்ல குனிஞ்சி அவன் விரலை என் உதட்டால அப்படியே பதிச்சு அழுத்தி முத்தம் அப்படின்ட்டேன். அப்புறம் அவகிட்ட அப்படியே மெல்லிய முனங்கள் வெளிப்பட்டுச்சு. முனங்கி கொண்டே இருந்தான். முனங்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எனக்கு அவன் முழிச்சிட்டு இருக்கால தூங்குறான்னு சொல்லிட்டு உறுதியா தெரியாதனால மனம் பயத்துல கண்ணா பின்னு சொல்லிட்டு அப்படியே துடிச்சுக்கிட்டே இருந்துச்சேன். அப்புறம் அப்படியே என்னோட சாமான் பயங்கரமா சூடேறிச்சு. சூடேறி பயங்கரமா என் நெஞ்செல்லாம் துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பயத்தை பயங்கரமா பயம் வந்துடுச்சு. இருந்தாலும் பயத்தை ஒரு ஓரம் கட்டி அவ சேலையும் பாவாடையும் மெல்ல முழங்கால் வர அப்படியே உயர்த்தினேன். அப்படியே சதைப்பிடிப்பான அவ கொண்டைக்கால், அவளோட கொண்டைக்காலு அப்படியே அழகா அப்படியே தெரிஞ்சுது. எனக்கு அதை பார்த்த உடனே பயங்கரமா மூடேறிடுச்சு. மூடேறினே அப்படியே எனக்கு பயங்கரமா பயமா இருந்துச்சு. இவ ஏதாவது கத்தி இது பண்றாளா, ஆள் கூட்டுறாளா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயத்துல பயங்கரமா துடிச்சிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் வரட்டுன்னு சொல்லிட்டு பயத்தை ஓரம் கட்டிட்டு அவளோட சேலையை அப்படியே மெல்ல அப்படியே கொஞ்சமா அப்படியே இன்னும் உயர்த்திக்கிட்டே இருந்தேன். அப்படியே அவ கொண்டைக்காலை அப்படியே கொஞ்சமா மசாஜ் பண்ணிக்கிட்டே அப்படியே மசாஜ் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் முழங்கால அப்படியே முத்தமிட்டுட்டே இருந்தேன். சொல்லிட்டு மெதுவாக முழங்கிட்டே இருந்தான். அப்படியே தொடையை ஒன்றோட அழுத்தி உரைச்சிக்கிட்டு இருந்தான். அதை பார்த்ததுன்னு எனக்கு காமட்டி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் அவளோடைய சேலையை தொடை வர அப்படியே தூக்கினேன். அவள் படுத்துன்னு எழுந்து உட்காந்துட்டான். உட்காந்து சேலை அவசரமா கால் வர இறக்கி சரி செய்தான். எனக்கு மிகவும் ஏமாற்றமா போயிடுச்சு. என்ன பண்ற, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டா. கத்தனோடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டில் பார்ப்போம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகேவா? உங்களுக்கு இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோ வேணுமா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? உங்களுக்கு என்ன மாதிரி கதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய். உங்களுக்கு என்ன ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். ஓகே பாய்.